மக்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெற முடியும். காலத்தால் தான் நாம் வெல்ல முடியும். கொஞ்சம் ஒரு தொழில்னு எடுத்தா 10 வருஷம் கட்டி பிடிச்சு கட்டி இழுத்து கொண்டுட்டு வரணும். கைவிடக்கூடிய தன்மை தான் நிறைய பேருக்கு நஷ்டத்தை கொடுக்கிறது. தொழில் செய்யலாமா வேணாமா, விடலாமா வேணாமா, முதலீடு திரும்ப பண்ணலாமா வேணாமான்லாம் யோசிக்காதீங்க. யோசிச்சு 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 டவுன்ஃபால் ஆயிடுறீங்க. ஒரு தொழில் துவங்கினால் முதலாக முதலீடு செய்கிறீர்களே, அது மட்டும் முதலீடு இல்ல, 3 வருஷத்துக்கு திரும்ப 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 ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஜெயிச்ச பிறகுமே ஜெயிச்ச பணத்தையும் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு முறை இன்வெஸ்ட் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப தொழில் முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். 10 வருஷம் ஆயிரும் நீங்க நிறைய பணம் பாக்குறதுக்கு. கிட்டு 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 கிட்டுன்னு தொழில் வளர்ந்துருமா? எல்லாருமே சிறப்பானவர் ஆயிருக்கலாமே. அது மாதிரி நீங்க தொழில் ஆரம்பிச்ச உடனே கிடுகிடுன்னு வளரும்னா அப்படி எல்லாம் கிடையாது. தொழில் வளர்ச்சி என்பது சிறுக சிறுகத்தான் நடக்கும். மக்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெற முடியும். காலத்தால் தான் நாம் வெல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் பெற வேண்டும். அதனால நம்பிக்கையோடு செயல்படுங்க, கைவிடாதீங்க.